சூப்பரான 8 டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி எல்லாமே அதிகமான டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. வருஷம் அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட்டையும் அதிகமாக்கிக்கிட்டே இருக்காங்க. சூப்பரான ஒரு பேசிவ் இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 8 கம்பெனியும் சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஒவ்வொரு கம்பெனியும் நம்ம பார்க்கும்போது அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எப்படிலாம் நம்ம அதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். வருஷத்துக்கு 4-5 தடவை ஒரு சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கம்பெனியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்விட் அண்ட் ட்ரஸ்ட் கம்பெனி பற்றி பார்த்துடலாம். அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த 8 கம்பெனியும் இன்விட் அண்ட் ட்ரஸ்ட் கம்பெனி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக இந்த கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு கீழே நிறைய அசட் இருக்கும். அந்த அசட்டை வாடகைக்கோ இல்லை லீஸுக்கோ கொடுத்துட்டு அதிலிருந்து வர லாபத்தை நமக்கு டிவிடெண்டாக திருப்பி தருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கட்டடத்தை கட்டுறீங்க, அதுக்கு தேவையான பணத்தை உங்களை சுற்றி இருக்க நிறைய பேர்கிட்ட வாங்குறீங்க, அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்குறீங்க. வாங்கி ஒரு கட்டடத்தை கட்டி முடிக்கிறீங்க. கட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த கட்டடத்தை வாடகைக்கு விடுறீங்க. அப்படி வாடகை வரும்போது அந்த வாடகை வருமானத்தை நீங்கள் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு மீதி இருக்க அமௌண்ட்டை என்ன பண்ணுறீங்கன்னா, யாரெல்லாம் உங்களுக்கு காசு கொடுத்தாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அந்த வாடகை அமௌண்ட்டை திருப்பி கொடுக்குறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு காசு அதிகமாக ஒரு பில்டிங்கிலேருந்து அடுத்த ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, இல்லைனா வேறு ஒரு பில்டிங்கை வாங்கி அதையும் வாடகைக்கு கொடுக்குறீங்க. அப்படி வாடகைக்கு கொடுக்கும்போது அதுலேருந்து வர அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வச்சுக்கிட்டு மீதி இருக்க அமௌண்ட்டை எல்லாமே உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் பிரித்து தரீங்க. இந்த ப்ராசஸ் தான் இன்விட் அண்ட் ட்ரஸ்ட் கம்பெனி பண்ணுறாங்க. இவங்ககிட்ட நிறைய அசட் இருக்கும். அதுவும் இல்லாமல் புது அசட்டை வாங்குவாங்க. அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது அந்த கம்பெனியோட ஒரு ஷேரை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸாக மாறிடுவோம். அந்த கம்பெனிக்கு மாறினதுக்கப்புறம் அவங்களுக்கு வர லாபத்திலிருந்து நமக்கு டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அதிகபட்சம் 90-95% வருமானத்தை நமக்கு டிவிடெண்டாகவே திருப்பி கொடுத்துருவாங்க. எந்த அளவுக்கு இந்த கம்பெனி எல்லாமே அதிகமான அசட்டை அக்யூர் பண்ணுறாங்க இல்லை கிரியேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு அதிகமான டிவிடெண்ட் வருமானம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேசிவ் இன்கமாக இருக்கும். எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீடு கட்டி அதை வாடகைக்கு கொடுக்குற மாதிரி இந்த இன்விட் அண்ட் ட்ரஸ்ட் கம்பெனி வாங்கிட்டோம்னா ரெகுலராக வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 தடவை இல்லைனா 5 தடவை டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை விட இந்த கம்பெனி அதிகமான ரிட்டர்ன் அப்படி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதாவது இப்போ மற்ற ஸ்டாக்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்ற கம்பெனி நல்ல ஒரு க்ரோத்தில் இருப்பாங்க. ஆனால் இந்த கம்பெனி க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது அடுத்தடுத்து பார்க்கலாம். ஒரு தடவை இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா போதும், லைஃப் லாங் நமக்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒரு 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி இந்த மாதிரி வாங்கும் போது டிவிடெண்ட் அமௌண்ட் என்ன வெறும் 30 ரூபா வருது 40 ரூபா வருது அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் குவான்டிட்டியை நம்ம அதிகமாக்க டிவிடெண்ட் இன்கம் பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக வரும். ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வருடங்கள் போக போக நம்ம இன்னமும் அதிகமான குவான்டிட்டியை நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண டிவிடெண்ட் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம வேலைக்கு போகணும் அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்துகிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் கம்பெனியோட பேர் பிஜி இன்விட் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இவங்க பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் இருக்காங்க. அதாவது நம்ம வீட்டுக்கு நம்ம கவர்மெண்ட் கரண்ட் வருது பாருங்க, அந்த கரண்ட் வரக்கூடிய அந்த ஒயரு, அதுக்கடுத்து அந்த கம்பம், அந்த கம்பியெல்லாம் இருக்குது பாருங்க, அது எல்லாமே இவங்களோட அசட்டாக தான் இருக்குது. இவங்களோட பிஸ்னஸ் என்னன்னா, இவங்க கிட்ட அந்த கம்பம், கம்பி, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு கம்பெனி கரண்ட் தயாரிக்கிறாங்க. அந்த கம்பெனி அவங்க கரண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ இந்த கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா, எங்ககிட்ட கரண்ட் இருக்குது, நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குஜராத்லேருந்து தமிழ்நாட்டுக்கு எங்கள் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கம்பி, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு ரூபான்னு எங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுத்துருங்க, நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு வாடகை இவங்களுக்கு வருதோ அந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரித்து தருவாங்க. இவங்க ரிசல்ட்டு கொடுக்கும் போது அதையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு யூனிட்டுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வாடகை வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஒரு யூனிட்லேருந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இவங்க டிவிடெண்ட் தராங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. 1வது மாதம், 5வது மாதம், 8வது மாதம், 11வது மாதம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2026 2வது மாதம் ஒரு ஷேருக்கு 3 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டரும் 3 ரூபா டிவிடெண்ட் தராங்க. அதனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஷேருக்கு 12 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க.
ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது 93 ரூபாயில் இருக்குது. இது லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9% வந்து நெகட்டிவ்ல இருக்குது. கிட்டத்தட்ட 2021-20 லிஸ்ட் ஆனாங்க. அப்போலேருந்து இப்போ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. அதிகபட்சம் 140 வரைக்கும் போணுச்சு. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 76 வரைக்கும் போணுச்சு. அப்புறம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 13% வந்து இருக்குது. நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட்லாம் அமௌண்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 6%, 6.5% தான் நமக்கு வட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 13% வந்து கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்குது அப்புறமா நீங்கள் யோசிக்கலாம், அப்பெல்லாம் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இல்லை இன்வெஸ்ட் ட்ரஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் மார்க்கெட்டு கீழே போகும்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போகுது. அப்போ நம்ம அது வந்து வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே இப்போ வந்து 76 ரூபா 80 ரூபா போயிருக்கும் போது வாங்கியிருக்கோம்ல, ஒரு 15-16% இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு கிடைக்கும். சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. இப்போ நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து வாங்கியிருந்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காம்பவுண்டிங் பண்ணுறேன்னு ஒரு 20-30 வருஷம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்மளால ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ண முடியாது. அதாவது விற்கும் போது தான் நம்மளுக்கு லாபம் அப்படி வந்து கிடைக்கும். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. நம்ம ஹோல்டு பண்ணாவே போது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிடும். அப்பப்போ ஒரு 100 ரூபா நம்மகிட்ட அமௌண்ட் இருந்தால் கூட உண்டியில் காசு சேர்த்து வைக்க மாதிரி கூட இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு குவான்டிட்டி நம்ம வந்து வாங்கிட்டு இருந்தோம்னா டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிற வரைக்கும், இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாக்கை விற்கிற வரைக்கும் நமக்கு டிவிடெண்ட் வருமானம் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது அந்த கம்பெனிலேருந்து. சூப்பரான ஒரு கம்பெனி. ஆனால் என்ன, இவங்க அசட் அக்யூர் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இவங்க எந்த அளவுக்கு அதிகமான அசட் வந்து அக்யூர் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு டிவிடெண்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா வர அதிகமாகும். ஆனால் இவங்களோட அசட் அக்விசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. மற்றபடி சூப்பரான ஒரு கம்பெனி இந்த கம்பெனி. அடுத்தது இன்டிகிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட். இவங்களும் பார்த்தீங்கன்னா பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய அசட் தான் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 172 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. 1வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம், 11வது மாதம். இந்த வருஷம் 2026ல் 2வது மாதம் ஒரு ஷேருக்கு 4 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த டிவிடெண்ட் 5வது மாதம், 7வது மாதம், 11வது மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனியோட லாஸ்ட் ஒரு வருஷத்து டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 ரூபா 10 பைசா வந்து கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 9.5% வந்து இருக்குது. சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 172 ரூபாய்க்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2018 நம்ம பார்த்தா கூட 84% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். டிவிடெண்ட்டும் 10% பக்கத்தில் டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வருஷத்துக்கு ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போனா டோட்டலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18% 20% ரிட்டர்ன் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்ல தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதுலேயும் டிவிடெண்ட் ஈல்டு 10% அப்படிங்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக கிரெடிட் ஆகிறனால நமக்கு சூப்பரான ஒரு வருமானமாக வந்து இருக்கும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குரோத்தில் இருக்காங்க. அதாவது பிஜி இன்வெட்டை கம்பேர் பண்ணும்போது இன்டிகிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான குரோத்தில் வந்து இருக்காங்க. இவங்க அப்பப்போ நிறைய அக்விசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி. இவங்களும் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகமாகிட்டே இருந்து இருப்பாங்க. இவனையும் பாருங்கள், 4 ரூபா 10 பைசா நம்ம டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் நம்ம ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 1000 குவான்டிட்டி 10,000 குவான்டிட்டிலாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 குவான்டிட்டி வச்சிருக்காங்க அப்படின்னாலும் ஒரு தடவை 4 ரூபா அவங்க டிவிடெண்ட் கொடுத்தாவே 40,000 ரூபா அவங்களுக்கு டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆகும். நம்ம குவான்டிட்டி வைஸ் தான் பார்க்கணும். அமௌண்ட் வைஸ் பார்த்தா தான் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சமாக போக போக குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது புரோக்ஃபீல்டு இந்தியா ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட்டு. இவங்க கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. அதாவது இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கை வாடகைக்கு விட்டு அதில் வர வருமானத்தில் நமக்கு டிவிடெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி தருவாங்க. இந்த புரோக்ஃபீல்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு கம்பெனி. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பில்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக வந்து இருக்கும். அதாவது லக்ஸுரி பில்டிங்காக இருக்கும். மேக்ஸிமம் இவங்களோட பில்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக் கம்பெனிஸ், அதாவது இந்த ஐடி கம்பெனிஸு, குளோபலாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது இவங்க கொடுக்கக்கூடிய அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரியாகவும் ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்கும். மேக்ஸிமம் இவங்களோட ஆஃபீஸ் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து இருக்குது, மும்பை, குருகிராம், நொய்டா அண்ட் கொல்கத்தாவில் வந்து இருக்குது. இப்போ நம்ம போகிற நிறைய ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய இப்போ ஐடி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் பில்டிங்காகவே இருக்காது. இந்த மாதிரி கம்பெனிகிட்ட இருந்தால் அவங்க வாடகைக்கு எடுத்திருப்பாங்க, இல்லைனா லீஸுக்கு வந்து எடுத்திருப்பாங்க. இவங்ககிட்ட இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இப்போ வந்து இவங்ககிட்ட வாடகைக்கு போகலைனா கூட இவங்ககிட்ட அந்த லேண்ட் எல்லாமே இருக்கும். அதனால் லேண்டு காஸ்ட்டு வருஷம் அதிகமாகறனால அதுவும் இவங்களுக்கு வந்து லாபமாக வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வாடகைக்கு வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான வருமானம் அப்படின்னு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். இப்போ கொரோனா மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே ஆஃபீஸுக்கு போகல. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங் வந்து காலி பண்ணி போயிட்டாங்க. அந்த மாதிரி டைமில் இவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வந்து கிடைக்கும். அது மட்டும் தான் இவங்களுக்கு வந்து நெகட்டிவாக வந்து இருக்கும். மற்றபடி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அக்விசிஷன் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 325 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க லிஸ்ட் ஆனதுலேருந்து அதுவும் 2021 எடுத்துக்கிட்டா கூட 32% அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4 தடவை டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 2வது மாதம், 5வது மாதம், 8வது மாதம், 11வது மாதம். 2026 ஒரு ஷேருக்கு 5 ரூபா 40 பைசா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த டிவிடெண்ட்டு அடுத்த ஒரு 4 மாதத்தில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இவங்க டோட்டலாக ஒரு ஷேருக்கு 21 ரூபா 15 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 6.5% வந்து இருக்குது. சூப்பரான ஒரு கம்பெனி.
இவங்களும் அதே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரீமியம் பில்டிங் தான் இவங்ககிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட கிரேட் ஏ ஆஃபீஸ் பார்க்கு இவங்ககிட்ட தான் இருக்குது. அதாவது இவங்களோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு, மும்பை, பூனே, சென்னை என்சிஆரில் கூட வந்து இருக்குது. அதே மாதிரி இவங்கக்கிட்ட வாடகைக்கு இருக்க கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம், சிஸ்கோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய எம்என்சி எல்லாமே மேக்ஸிமம் இவங்களோட எம்பசி ஆஃபீஸ் பார்க்கில் தான் வந்து வச்சுருப்பாங்க. சூப்பரான ஒரு கம்பெனி. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த எம்பசி ஆஃபீஸ் பார்க் ரீட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக லிஸ்ட் ஆனிச்சு 2019. இவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லீஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் லீஸுக்கு தான் கொடுத்துருக்கனால இவங்களுக்கு அந்த இன்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே வந்து இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா இப்போ ஐடி செக்டர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்கனால மேக்ஸிமம் ஆஃபீஸ் தேவைப்படாது. அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் மட்டும் தான் இந்த கம்பெனியில் இருக்குது. ஆனால் சூப்பரான ஒரு கம்பெனி. அடுத்தது மைண்ட் ஸ்பேஸு. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் இருக்காங்க. இவங்ககிட்டயும் ஆஃபீஸ் பார்க் தான் வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட மும்பை, ஹைதராபாத், பூனே அண்ட் சென்னையில் இவங்களோட ஆஃபீஸ்லாம் வந்து இருக்குது. மேக்ஸிமம் இவங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பில்டிங் தான் வந்து வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 39 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவங்க வந்து லீஸ் அண்ட் வாடகைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களும் சேம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த கம்பெனி மாதிரி தான், எம்பசி மாதிரியே சூப்பரான ஒரு கம்பெனி இந்த கம்பெனி. அதுவும் இல்லாமல் ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் வந்து இருக்காங்க. இவங்களோட எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா புது அக்யூசியேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இப்போ பைப்லைனில் கிட்டத்தட்ட 7 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அண்டர் டெவலப்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களுக்கான நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி டிமாண்ட் வந்து கம்மியானுச்சுன்னா இவங்களுக்கு வருமானம் வந்து கம்மியாகும். ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போக போக டிமாண்ட் வந்து அதிகமாகும். கரண்ட் ப்ரைஸ் 466 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ லிஸ்ட்டாக வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 53% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. வருஷத்துக்கு 4 தடவை இவங்க டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 1வது மாதம், 5வது மாதம், 8வது மாதம், 11வது மாதம். இப்போ 2026 ஜனவரி மாதம் ₹5.83 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ₹6.64. இப்போ 5வது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. அடுத்த டிவிடெண்ட் 8வது மாதம், 11வது மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு ஷேருக்கு ₹24.09 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டை பொறுத்த வரைக்கும் 5% பக்கத்தில் வந்து இருக்குது. அடுத்தது நெக்ஸஸ் செலக்ட் ரீட்ஸு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. ஆனால் மால் ஃபோக்கஸ்டாக வந்து இருக்காங்க. இப்போ ஷாப்பிங் மால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஷாப்பிங் மால் ஃபோக்கஸ்டாக போகிறது இந்த கம்பெனி. கிட்டத்தட்ட 19 ஷாப்பிங் மாலுக்கு மேலே இவங்ககிட்ட இருக்குது. 15 சிட்டியில் வந்து வச்சுருக்காங்க. 10.7 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லீஸ் அண்ட் ரெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களோட அசட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஸ்பேஸாக தான் வந்து இருக்கும். அது வந்து ஷாப்பிங் மாலு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இவங்களோட கிளைண்ட்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாரா, பிவிஆர், ஷாப்பர் ஸ்டாப்பு, ரிலையன்ஸ் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கிளைண்ட்டாக இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் ₹155 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் 48% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 2023 வந்து நம்ம எடுத்துக்கிட்டா கூட இவங்களும் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 2வது மாதம், 5வது மாதம், 8வது மாதம், 11வது மாதம். 2026 ஒரு ஷேருக்கு ₹2.37 டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹8.80 டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 5.6% வந்து இருக்குது. அடுத்தது நேஷனல் ஹைவே இன்ஃப்ரா ட்ரஸ்ட்டு. இந்த கம்பெனி ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நேஷனல் ஹைவேல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது அங்கங்கே டோல் பூத் இருக்கும். அந்த டோல் பூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ஹைவே இன்ஃப்ரா ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த கம்பெனி நேம் வந்து இருக்கும். அதாவது NHIT அப்படின்னு இருந்துச்சுன்னா அது இந்த கம்பெனி தான். இப்போ நம்ம சென்னையில் இருந்து நம்ம திருச்சி போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விழுப்புரத்துலலாம் கண்டிப்பாக இந்த NHIT இவங்களோட டோல் பூத்தெலாம் அங்கே இருக்குது. ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு NHIT அப்புறமெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே ரயில்வேஸில் வந்து இருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இப்போ சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த நேஷனல் ஹைவேல நம்ம வந்து போகும்போது அந்த நேஷனல் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எல்லாமே இந்த கம்பெனி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டோல் கலெக்ஷன் இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே அப்படிங்கிறது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே அப்படிங்கிறது மெயினாக ஒரு இடத்துல தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் இருக்க நம்ம ரோடு வந்து ரொம்ப அதிகமாக தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கும் அதிகமான அசட் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூர் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. புது ரோடை இவங்க லீஸ்க்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டைம் எடுத்து பார்த்தா கூட நல்ல ஒரு குரோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் ₹160 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம வந்து டோல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ, அதை நேஷனல் ஹைவே அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இவங்க லாபம் அப்படி வந்து அதிகமாகும். லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 34% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இவங்க வருஷத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 தடவை டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 2026 1வது மாதம், 3வது மாதம் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6வது மாதம், 8வது மாதம், 11வது மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது டோட்டலாக வந்து பார்க்கும்போது
வருஷத்துக்கு 5 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. டிவிடெண்ட் அமௌண்ட் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு ஷேருக்கு ₹9.75 டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளால் ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் இந்த மாதிரிலாம் வாங்க முடியாது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ₹2,00,000 தான் ஸ்டாக் வந்து வாங்க முடியும். அது மட்டும்தான் இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஒரே டைமில் வந்து ₹2,00,000 நம்மளால் வந்து முதலீடு பண்ண முடியும். நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வாங்கும் போது ஒரு 4 குவான்ட்டி 5 குவான்ட்டி ₹100 ₹500 ₹1000 தான் வாங்கிட்டு இருப்போம். அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட் ஆகாது. ஆனால் இயர் ஆன் இயர் நல்ல ஒரு குரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி இந்த கம்பெனி. அடுத்த கம்பெனி ஸ்ரம் இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் அண்ட் ரோட்ஸில் தான் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 6400 கிலோமீட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து அசட் வந்து இருக்குது. அது ரோடு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவில். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோல் கலெக்ஷன்லேருந்து இவங்களுக்கு ஒரு வருமானம் கிடச்சிட்டு இருக்கு. ப்ளஸ் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு 2 வருமானம் வந்து வந்துகிட்டு இருக்கு. டிவிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு ஷேருக்கு ₹22.81 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 22.5% இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. 22% பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க ஷேர் வந்து ஃப்ளச் வந்து பண்ணியிருக்காங்க 48%. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக வந்து இருக்குது. அவங்க ப்ராஃபிட்டையும் இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் வந்து இருக்காங்க. இந்த அளவுக்கு அதிகமான டிவிடெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவங்க ப்ராஃபிட் அதிகமாக இதே மாதிரி டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம் இதே மாதிரி வருஷத்துக்கு 20% டிவிடெண்ட் வந்துச்சுன்னா கண்ணை மூட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. நாளைக்கு ஏதாவது கம்பெனி ப்ராப்ளம் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வாங்கியிருந்தா கூட டிவிடெண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்ட காசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60% டிவிடெண்ட் ஆகி வந்திருக்கும். மீதி ஒரு 40% தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது நெகட்டிவாக இருந்தாலுமே அந்த அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது. அதனால் போட்ட காசை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க. இப்போ இருக்கிற அந்த கரண்ட் ஹோல்டிங்கை வந்து நெகட்டிவ் வைத்தா கூட லாபம் தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரும். நம்ம 8 ஸ்டாக்கை பற்றியும் பார்த்துட்டோம். இது 8மே வந்து பார்த்தீங்கன்னா இன்விட் அண்ட் ட்ரஸ்ட்டில் தான் வந்து இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி இது எல்லாமே. நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் வேணும் அப்படின்னா இந்த 8 ஸ்டாக்கில் உங்களுக்கு எந்த கம்பெனி வந்து பிடிச்சிருக்கோ அதை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனாக வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.